அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்தியாவிலேருந்து இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து நீங்கள் இங்கே வருவீங்க. உங்களுக்கு அங்கேயே தோணும், ஓகே நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு துபாய்க்கு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது பாசிபிள் இல்லை. உங்களுக்கே தெரியும், நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். பட் என்னால் சுத்தமாக அப்படிலாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு போக தான் தெரிஞ்சுது. தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு துபாய் வர பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கன்சல்டன்சி நீங்கள் இது பண்ணணும். எப்படி சொல்கிறது, துபாயில் எக்கச்சக்கமான கன்சல்டன்சி இருக்குது. அதில் நீங்கள் நல்ல கன்சல்டன்சியாக பார்த்து, ட்ரஸ்டான கன்சல்டன்சியாக பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு வேலை தேட பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாலே ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வர முடியும். ஆனால் அது துபாயில் இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே மோஸ்ட்லி துபாயில் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இல்லை ஒரு வேளை அபுதாபி இல்லை ஷார்ஜா அந்த மாதிரி போனால் ஓகே, பெட்டர், எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஏன்னா துபாயில் மட்டும் இந்த வருஷத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேர் வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வேலை தேடுறது ரொம்ப தீவிரமாக இது பார்க்கணும். தென் ஒன்ஸ் மோர் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஊரில் இது எப்படி இந்த ஒர்க் ஜாப்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். தென் மெயினான இதிலெல்லாம் போய் நீங்கள் இது பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அங்கே எப்படியாவது ஒரு வேலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே துபாயில்னால் இண்டீடு முக்கியமாக வேணும். இண்டீடில் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன ஜாபுக்காக தேடுறீங்க. உங்கள் ரெஸ்யூம்ஸ் ATS ரெஸ்யூமாக வைங்க. அதுதான் முக்கியமாக. ATS ரெஸ்யூம் தான் இங்கே ரொம்ப மெயின். ஊர்லேருந்து வரும்போதே முடிஞ்ச அளவுக்கு ATS ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ATS ரெஸ்யூம் தான் நம்ம எல்லோரும் நினச்சிப்போம், எல்லாரும் ஒரு ஃபார்மெட்லாம் இல்லை, முக்கியமாக கீவேர்ட்ஸ் தான் ATS ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ATS ரெஸ்யூமில் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று இண்டீடில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2-3 கால்ஸ் வரும். உங்களால் ஜாப் தேடுறதுக்கு ஓகே பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நக்குரியில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் நக்குரியில் தான் ரெக்யூட்டர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, ரெக்யூட்டர்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட்டடாக இருக்கான்னு பார்ப்பாங்க, நீங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து கூட உங்களுக்கு வேலை எடுக்க இதாக இருக்கலாம். தென் டூ பிசிலியில் நிறையா இது இருக்கும், ஆனால் சில இது ஃபேக்காக இருக்கும். ஸோ பத்திரமா இருங்க. ஸோ டூ பிசிலியில் ஓகே வேலை கிடைக்கும் தான், ஆனால் ரொம்பலாம் கிடைக்காது. ஆனால் பாதியாக ஃபுல்லாக ஃபேக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வேலைக்கு போகும்போது காசு கேட்குறாங்க, காசை கட்டிட்டு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக ஏற்றுக்காதீங்க. அது ஃபுல்லாக ஃபேக்கு தான். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, சில கன்சல்டன்சி ஓகே ஜாப் ஆஃபர் லெட்டர் கிடச்சுன்னா காசு கட்டுங்கன்னா ஓகே நம்மளுக்கு ஜாப் கிடைக்குது, அவங்களுக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுனா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணுங்கள். முக்கியமாக லிங்க்டின், நக்குரி இதில் நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயினான திங்ஸ். நீங்கள் துபாய்க்கு வரீங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக வேணும். அதை விட இன்னொன்று என்னென்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. இது இங்கே ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வந்தால் ஓகே பரவாயில்ல, ஊர்லேருந்து இங்கே வந்தால் ஓகே. ஆனால் அப்படி இருந்தால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஏதாவது இது பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஆனால் உங்கள் இன்டர்வியூவில் உங்கள் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லணுன்னா, இங்கே UAE எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் கேட்பாங்க. அதெல்லாம் நம்மளால் இப்போதைக்கு கெயின் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்போ UAE எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதே ஃபீல்ட்லேயே வேணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் இங்கே வர்றதே விசிட் விசாவில் தான் வருவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ ஃபஸ்ட்டு அதை போய் தேடிட்டு அதில் ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் அங்கே வேலை செஞ்சுட்டு மிச்சத்தை தேடினே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் ரொம்ப இது பண்ணேன், என் ஃபீல்ட்லேயே கிடைக்கணும்னு ரொம்ப இது பண்ணேன், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
தென் ஒன் மோர் இது வந்து குல்ஃப் டேலண்ட்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு போர்ட்டல்ஸ் தான். அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களோட இது இவ்வளோதான். துபாய்க்கு வரணும்னா இவ்வளோனா உங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் துபாய்க்கு வந்து வேலை தேர்தல் வந்து ஓகே ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப 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 கஷ்டம். மற்றவங்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. நம்ம இங்கே எல்லாரும் துபாய்க்கு போகிற ஜாலியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். அது எவ்வளோ கஷ்டம்னு இருக்குது இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஓகே நம்ம இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம், இங்கே காசு சம்பாதிக்கிற 10 மாட்டிக்குன்னா அதுக்கும் கொஞ்சம் இது வேணும். இங்கேருந்து நம்ம வேறு கண்ட்ரிக்குன்னா எங்கேருந்து கேட்பாங்கன்னா இங்கே எமிரேட்ஸ் சைடு கேட்பாங்க வேறு கண்ட்ரிக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் இதாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி துபாய்க்கு வந்து எப்படிலாம் இருக்குது, இங்கே எப்படிலாம் இது பண்ணுறாங்க, இங்கே எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஐடி ஜாப்ஸ்னால் இங்கே அதிகமாக கிடைக்காது. கிடைக்கும், ரொம்ப தேடினா தான் கிடைக்கும். தென்